அடுத்த முறை பத்திரிக்கை வந்துச்சுன்னா தூக்கி வெளியே வீசுங்க. நீங்க பேசுங்க பாத்து நீங்க பேசுங்க. எங்களுக்கு தேவையில்லை ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பத்திரிக்கை நடத்த அவசியமா நீ சார் நீங்க அப்படி எல்லாம் நீ நாற்பது நடத்து வட இந்தியால நடத்து இங்க எதுக்கு நடத்துற உன்னை யார் கேட்டா இது எங்க ஊர்ல நான் நடத்த கூடாது அவ்வளவுதான் எங்க ஊர்ல உன்னை யார் விட்டா நீ நாற்பது நடத்து வட இந்தியால நடத்து கலவரம் பண்ணு பொய் செய்தி பரப்பு இது தமிழ்நாடியா தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் காரங்க விட மாட்டாங்க சொல்லிட்டாங்க உங்க பத்திரிக்கை இனிமே நீங்க எங்க பிரஸ் மீட்டிங் வந்துச்சுன்னா நீங்க ஒரு நிகழ்ச்சியில பத்திரிக்கை செய்தி பிரிக்கப்பட்டது சொல்றீங்க அப்படி பார்த்தா எல்லா செய்தி நீ பத்திரிக்கை கிடையாது படி கலவரக்காரனுக்குப்பா உங்க பத்திரிக்கை கலவரக்காரன் தயவுசெய்து வேற பத்திரிக்கை வேலை பாருப்பா சுயமரியாதை இருந்ததுன்னா சூடு சொல்றதுன்னா வர மாட்டாங்க அவ்வளவுதான் நீங்க அப்படிலாம் பேச மொத்த பத்திரிக்கையாளர் அவமதிக்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க உங்கள பத்திரிக்கையாளர் கிடையாது நாங்க உங்க பத்திரிக்கையை நான் பத்திரிக்கையா பார்க்கல சார் நீங்க ரொம்ப நல்லவரு நான் உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லல உங்க பத்திரிக்கை அயோக்கியம் சொல்றோம் தமிழ் ஜனம் யாரு வைக்க வேண்டாம் தமிழ் ஜனம் வேண்டாம் நான் கேஸ் வைக்கிறோம் ஆர்எஸ்எஸ் காரங்க நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து எடுக்க கிடையாது ஒரு செய்தியா பதிவு அதெல்லாம் வைக்க முடியாது சார் என்ன வேண்டாம் தமிழ்ல நான் பத்திரிக்கை அவசியமே இல்லை தமிழ்ல பத்திரிக்கையை நான் பாருங்க நீங்க பத்திரிக்கையா பாக்குறேன்னா பத்திரிக்கையாளர் நீங்க பத்திரிக்கையாளர் மட்டத்துல தான சந்திப்பு நடத்துறீங்க பத்திரிக்கையாளர் மட்டத்துல உங்களுக்கு அனுமதி எங்களுக்கு அனுமதி இல்லன்னு அவங்க சொல்லிட்டோம் உங்களுக்கு அனுமதி இல்லன்னு சொல்லல நீங்க தான் உங்களுக்கு அனுமதி இல்லன்னு சொல்லல நாங்க உங்களை கூப்பிடல எனக்கு வேண்டாம் கூப்பிடாம நாங்க சொல்லாதெல்லாம் பொய் செய்தி எல்லாம் போடக்கூடியவங்கள கலவரத்தை படத்தை நீங்க பத்திரிக்கையாளர் கிடையாது சார் நீங்க பத்திரிக்கையாளர் கிடையாது தலைப்பு வந்தது அதன் பேர்ல நாங்க வேணா சொல்லிட்டோம்ல நாங்க வேணா சொல்லிட்டோம்ல அவங்க கிட்ட சொன்னீங்களா நாங்க தான் நடத்துறோம் பத்திரிக்கையாளர் பண்றது நாங்க தான் வேணா சொன்னோம் நிறுவனத்திற்கு வந்து சொல்லிருக்கீங்க நீங்க அவங்க கிட்ட பேசுங்க எங்களுக்கு பத்திரிக்கை தேவையில்லைங்க அப்ப நீங்க இது மேல நான் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் சார் நீங்க அத பத்தி பிரச்சனை கிடையாது அதெல்லாம் செய்தி சேகரிக்க நீங்க எப்படி நீங்க நிராகரி நீங்க செய்தியாளர் கிடையாதுங்க எங்களுக்கு தேவையில்லைங்க நீங்க செய்தியாளர் கிடையாது நாங்க சொல்றோம் நீங்க நிறுவனம் எங்களுக்கு தேவையில்லைங்க நீங்க போய் ஓனர் கிட்ட பேசுங்க எங்களுக்கு தேவையில்லைங்க சார் நான் உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் சொல்லல உங்க பத்திரிக்கை வேண்டாம்னு சொன்னேன் நீங்க வேண்டாம் நான் சொல்லல நீங்க வந்து தரமா உட்காருங்க உங்க பத்திரிக்கை எங்களுக்கு வேண்டாம் நீங்க வந்து உட்காருங்க எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது உங்க பத்திரிக்கை வேண்டாம் தான் சொல்றோம் எங்களுக்கு உங்க மேல எந்த பிரச்சனை கிடையாது சார் நீங்க நல்லவர் தான் சார் உங்க பத்திரிக்கை அயோக்கிய பத்திரிக்கை சார் அவ்வளவுதான் நீங்க அவங்க கிட்ட பேசிக்கலாம் சார் யார்ட்ட சொல்றோம் நாங்க எடுக்க கூடாது நீங்க தமிழ் ஜனம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் ஓடதுங்க ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை தேவையில்லை எந்த அமைப்புகிலயோ எங்களுக்கு தேவையில்லைங்க சொல்றது வந்து தேவையில்லைங்க நீங்க வந்து எங்க விருப்பம் சார் நாங்க பாக்கல சார் நீங்க தனிப்பட்ட முறையில வேற ஏதாவது இடத்துல போட்டீங்களோ எல்லா சேனலும் வந்து பொதுவான இடத்துல நாங்க யாருக்கு பத்திரிகை செய்தி தரணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஏன் சொல்றோம்னா போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுத்தப்ப நாங்க சொல்லாத விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை உருவாக்குனது தமிழ் சேனல் இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல நாங்க கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அந்த செய்தியை திரும்ப எடுக்கல அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புறத நாங்க எப்படி ஊடகமா பார்க்க முடியும் நிறுவனத்திடம் போய் நீங்க முறையிட அது எங்களுக்கு யாரு நிறுவனமா இல்ல எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவையில்லைங்க உங்க பத்திரிக்கை தேவையில்லை உங்களுக்கு பத்திரிக்கை எங்களுக்கு தேவையில்லை விரும்பலனா நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் நீங்க வந்து வைக்கிறீங்க எல்லாத்தையும் கூப்பிடல சார் உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பத்திரிக்கை வேண்டாங்க எங்களுக்கு உடனே சார் அடுத்த முறை பத்திரிக்கை வந்துச்சுன்னா தூக்கி வெளியே வீசுங்க. நீங்க பேசுங்க பாத்து நீங்க பேசுங்க எங்களுக்கு தேவையில்லை ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பத்திரிக்கை நடத்த அவசியமா சார் நீங்க அப்படி எல்லாம் நீ நாற்பது நடத்து வட இந்தியால நடத்து இங்க எதுக்கு நடத்துற உன்னை யார் கேட்டா இது எங்க ஊர்ல நான் நடத்த கூடாது அவ்வளவுதான் எங்க ஊர்ல உன்னை யார் விட்டா நீ நாற்பது நடத்து வட இந்தியால நடத்து கலவரம் பண்ணு பொய் செய்தி பரப்பு இது தமிழ்நாடியா தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் காரங்க விட மாட்டாங்க சொல்லிட்டாங்க உங்க பத்திரிக்கை இனிமே நீங்க எங்க பிரஸ் மீட்டிங் வந்துச்சுன்னா ஒரு நிகழ்ச்சியில பத்திரிக்கை செய்தி பிரிக்கப்பட்டது சொல்றீங்க அப்படி பார்த்தா எல்லா செய்தி நீ பத்திரிக்கை கிடையாது படி கலவரக்காரனுக்குப்பா உங்க பத்திரிக்கை கலவரக்காரன் தயவுசெய்து வேற பத்திரிக்கை வேலை பாருப்பா ஓ நல்லதுக்கு சொல்றோம் நீ வேற பத்திரிக்கை போய் வேலை பாரு இந்த பத்திரிக்கை வேலை பார்க்காது இது பத்திரிக்கையே கிடையாது இது பத்திரிக்கையே கிடையாது இது பத்திரிக்கை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்ப நீங்க முன்னாடியே நீங்க சென்னை பத்திரிகை மன்றத்துல தமிழ் ஜனம் சேனல்ல வந்து நீங்க அலோவ் பண்ணல நாங்க வந்து நீங்க கூப்பிடாதீங்க அப்படி நீங்க சொல்லிருக்கணும் சொல்லிருந்தா நாங்க வந்து நீங்க சொல்லிட்டாங்க இப்ப சொல்லிட்டோம் வேண்டாம் சொல்லிட்டோம் அவங்ககிட்ட சொல்லுங்க நீங்க சுயமரியாதை இருந்ததுன்னா சூடு சொல்றதுன்னா வர மாட்டாங்க அவ்வளவுதான் நீங்க அப்படிலாம் பேச மொத்த பத்திரிக்கையாளர் அவமதிக்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க உங்கள பத்திரிக்கையாளர் கிடையாது நாங்க உங்க பத்திரிக்கையை நான் பத்திரிக்கையா பார்க்கல சார் நீங்க ரொம்ப நல்லவரு நான் உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லல உங்க பத்திரிக்கை அயோக்கியம் சொல்றோம் நான் உங்களை சொல்லல நீங்க இங்க சொல்லாதீங்க இந்துத்துவ கும்பலுக்கு ஆதரவான தீர்ப்பு. பிஜேபி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்தை பயன்படுத்தி தான் பல தீர்ப்புகளை சட்டவிரோதமாக வாங்கியிருக்காங்க. அயோத்தி தீர்ப்பும் அந்த மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி
எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பு. அதே போலதான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திற்கும் ஜிஆர் சாமிநாதனை பயன்படுத்தி இந்த தீர்ப்பு என்பது சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் RN ரவி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக, அதாவது இணையான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார் RN ரவி நடத்துகிறார், நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இணையான அரசைத்தான் இன்றைக்கு ஜிஆர் சாமிநாதன் நடத்துகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்குறாரு, அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு CISF என்று சொல்லக்கூடிய படையை அனுப்புகிறார். CISF என்று சொல்லக்கூடிய இந்த படைக்கு என்ன வேலை? கோர்ட்டுக்குள்ள செக்யூரிட்டி வேலை பார்க்குறது தான் அந்த படையோட வேலையை. கோர்ட்டுக்குள்ளே யார் போகிறா வாரா, அவர் நீதிபதியா வக்கீலா, ஐடி கார்டை சோதனை பண்ணி அனுப்புறது மட்டும்தான் அதுக்கு வேலை. அது ஒரு செக்யூரிட்டி வேலை. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு துறை இருக்கு, அது மாநில அரசினுடைய போலீஸ் துறை என்று ஒன்று இருக்கு. அதுக்கு தான் அதுக்கு பொருத்தமான வேலை, அதுதான் அது அமுல்படுத்துகிற அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது CISFக்கு உத்தரவு போட்டு அனுப்புறாரு. அந்த CISF படைக்கு பின்னால இந்து முன்னணி கும்பல் போறானுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைதி சீர்குலைந்து போயிருப்பது போலவும், திருப்பரங்குன்றமே ஒரு கலவர பூமியாக மாறி இருப்பது போலவும் ஒரு அணிவகுப்பு நடத்துறாங்க. CISF ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கையில் லத்தி வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய அணிவகுப்பு நடக்குது. பின்னால இந்த இந்து முன்னணி குண்டர்கள் இந்த ரவிக்குமாரா அந்த கும்பல்கள் பின்னால போறான். என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில்? அப்படி போகும்போது போலீஸ் தடுக்கிறாங்க. தடுத்து இது எங்க பிரச்சனை, நீ வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அந்த CISF படை நாங்க நீதிபதி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு, ஆகவே நாங்க இதை நாங்க அமல்படுத்த போவோம், நீ யாரு தடுக்கிறதுக்கு அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்டிருந்தா, இல்ல போலீஸை மீறி CISF போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸுக்கும் CISFக்கும் தகராறு நடந்திருக்கும் இல்லையா? அப்படி தகராறு நடக்கின்ற சூழலை உருவாக்கியதாரு ஜிஆர் சாமிநாதன். அப்படி நடந்தா என்ன ஆகும்? மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான முரண்பாடாக ஒரு பிரச்சனையாக பகையாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். ஆகவே சாமிநாதன் அவர்கள் செஞ்சது ஒரு குற்றம். அது வேற ஒருத்தர் செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு? இன்னைக்கு அவங்களை கைது செஞ்சிருப்பாங்க. ஒண்ணு வேணா CISF அந்த அதிகாரி ஒருத்தர் உத்தரவு போறான்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் அமல்படுத்த உத்தரவு போறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆக அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப உத்தரவு போட்டவர் ஒரு நீதிபதி. நீதிபதி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் உத்தரவு போடலாம், அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான அது காமிக்குது. அப்ப இந்தியா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு, ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? ஆக இந்த தீர்ப்பு என்பது மிக மிக ஆபத்தான தீர்ப்பு. இதற்கு முன்னால இதே தீர்ப்பு இதே இந்து முன்னணி கும்பல் இந்த வழக்கை ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னால 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு அந்த நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்காக அந்த வழக்கு போட்டிருக்க, ஆகவே உன் வழக்கு எடுத்துக்க முடியாது தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 2 நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணதை பற்றியான ஜிஆர் சாமிநாதனோட கருத்து என்ன? இன்றைக்கு இந்த வழக்கு அப்பீலுக்கு போகுது, அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தள்ளுபடி செய்யும் போது அந்த 2 நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன? அங்க தீபம் ஏற்றுவதா என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க அவங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபமே ஏற்றலையா? திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் என்பது அங்க இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் காலம் முழுவதும் ஏற்றப்பட்டு வருகின்றது. அதுக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அப்ப தீபம் ஏற்றுவதில் அங்க என்ன பிரச்சனை? பிரச்சனையே கிடையாது. அதாவது அங்க தீபம் ஏற்றுகின்ற நடவடிக்கை இல்லாதது போலவும், ஏதோ அது புதுசாக இந்து முன்னணி கும்பல் தான் தீபம் ஏற்றுவதற்கு போராடுவது போலவும் ஒரு கதையை கட்டி விடுறாங்க. அப்ப ஜிஆர் சாமிநாதனோ அல்லது 2 நீதிபதிகள் பெஞ்சை என்ன சொல்லிருக்கணும்? ஏப்பா இங்க வா, ஏற்கனவே அங்க தீபம் ஏற்றப்பட்டு வருது, அங்க இருக்கக்கூடிய பட்டர்களோ பக்தர்களோ அல்லது இந்து அறநிலையத்துறையோ யாருமே இதை பத்தி எந்த பிரச்சனையும் வைக்கல, அவங்க இதை பத்தி எந்த டிஸ்பியூட்டும் வைக்கல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கே தீபம் ஏற்றணும் பிரச்சனை கொண்டு வர? அதை ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருக்க இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல ஏற்றணும் ஏன் நீ கொண்டு வரன்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டிருக்கணுமா வேணாமா? அப்ப தீபம் ஏற்றப்படாமலா இருக்குன்னா ஏற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகின்றது.
அப்படி இருக்கும்போது நான் ஒரு புது இடத்துல ஏத்துவேன்னு சொல்றதுக்கு அதாவது அந்த இந்து முன்னணிக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? ஒரே விஷயம் தான், கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான். தோழர் சொன்னது போல இந்து முன்னணியோட வரலாறு என்ன? தமிழ்நாட்டில் கலவரம் செய்வதுதான் அவனோட வரலாறு. எங்கு பார்த்தாலும் மண்டைக்காடு உட்பட கோவை உட்பட எல்லாத்திலும் கலவரம், கொலைகள் நடந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றத்திலும் அதுதான் அதை நடத்த வேண்டும் என்றுதான் அவன் நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். அந்த மலையில் தர்கா இருக்கக்கூடாது, தர்காவுக்கு இடைஞ்சல் செய்யலாம். இப்ப தீபம் ஏற்றுங்கள் என்று இந்த உத்தரவு போட்டிருக்காங்களே நீதிபதிகள், அந்த இடத்துக்கு மனுஷன் நடந்தே போக முடியாதுங்க. சாமானியமா ஒரு மனிதன் போய் அங்க போய் தீபம் ஏற்ற முடியாது, அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் நடந்து போக முடியாத அளவுக்கு அது அந்த மாதிரி பகுதி எதுன்னு சொல்றாங்க. அப்ப ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அங்க போய் ஆய்வு செஞ்சு வந்து அங்க வந்து அது பொருத்தமா இருக்குன்னு அவர் அங்க உத்தரவு கொடுத்திருக்காரு. அவரு ஏன் உத்தரவு கொடுத்திருக்காரு? ஜிஆர் சாமிநாதன் என்பவர் ஒரு மதச்சார்பற்ற ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர், ஒரு நீதிபதியாக இருந்து சட்டத்துக்கு உட்பட்டு நீதி வழங்க வேண்டும் என்பதில் இருந்து அவர் விலகி சென்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தத்துவத்தை, இந்துத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார். இது வந்து ஒரு சனாதனவாதியினுடைய தீர்ப்பு இது. ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. மதச்சார்பற்ற நாட்டினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு, அரசியல் பிரச்சனைக்கு எதிரான விஷயம் இது. ஆகவே இந்து முன்னணி கும்பல்கள், அங்கே கலவரம் செய்த கும்பல்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். அவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கின்றது.